நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைன் ரஷ்யாக்குள்ள, அதாவது எப்பவுமே நம்ம சேனல்ல தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ட்ரோன்கள் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அனுப்பிச்சாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச். ஏன்னா உக்ரைன் ரணகலம் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்குள்ள பல பகுதிகளையும் ட்ரோன்களை ஹெவியா ஏவி விட்டுருக்காங்க. இது மத்த நாள்லாம் இது போல ட்ரோன்கள் வரும் தான். ஆனா இந்த தடவை இம்பாக்ட் அதிகமா இருக்கு. பல ஓப்லாஸ்ட சைமல்டேனியஸா ஏவி விட்டுருக்காங்க. ஸ்மோலன்ஸ்க், திவார் ஓப்லாஸ்ட், கலூகா, நோவோகிராட், ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. குறைஞ்சது 115 ட்ரோன்களாவது உக்ரைன் தரப்புல இருந்து ரஷ்யாக்குள்ள ஏவப்பட்டிருக்கலாம். அதுவும் பிரியான்ஸ்க் பார்டர்ல மட்டுமே 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவி இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ஹியூஜான அட்டாக் ஒரு பகுதிகள்லயும் நடக்குது. பிரியான்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல மட்டும் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹியூஜான ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருப்பாங்க. இதுல ஏர் ஸ்பேஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பல பகுதிகள்லயும் தாக்குதல் நடந்திருக்கு. சில பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனை டவுன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வருது. சில இடங்கள்ல இம்பாக்டும் ஆயிருக்கு. ஸோ இதோட ரிசல்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அட் த சேம் டைம் ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸும் வர அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல என்னன்னா பேர்லின் பகுதியில இது போல ஏர் சூப்பர்மர்சிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இருதரப்புலையுமே. இந்த ட்ரோன் சூப்பர்மர்சி, அடுத்தது ஏர் சூப்பர்மர்சி, இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் விமானங்களுக்கு. அது இந்த ஓலின் பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மேற்கு பகுதி, உக்ரைனோட மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஓப்லாஸ்ட். ஸோ அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உக்ரைனோட ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃப் கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள், மிசைல்கள்லாம் அவ்வளவு தூரம் தொலைதூரத்துல வருதுன்னா மேபி ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உக்ரைன் சேஃப் கார்டுக்காக அந்த ஏரியால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியால ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிசைல் வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸ் வாழும் பகுதியில விழுந்துருச்சு. நல்ல வேலை ரஷ்யா உக்ரைனை உள்ள விட்டாங்க. இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனையில இந்த சவுத் கொரியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைன் பண்ணும்போது மிசைல் வந்து சவுத் கொரியாக்குள்ளேயே விழுந்தது இல்லையா? ட்ரைனிங் நினைச்சு அங்க போட்டாங்க இல்லையா? மக்கள்லாம் பெருமளவுல பாதிப்படைஞ்சாங்க இல்லையா? அதே போல ஒரு சூழ்நிலை இப்போ உக்ரைன்லயும் நடந்திருக்கு. அது ட்ரைனிங் பைலட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவசரமா அடுத்தடுத்த இதுக்கு போகும்போது அவங்களுக்கு எக்ஸாக்டா டார்கெட் வச்சு இந்த மிசைல் எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்ற விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அவசரமா பைலட் வந்து பாத்தீங்கன்னா விமானம்னா கிராஷ் கோர்ஸ், ஃபாஸ்ட் கோர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. மினிமம் ஒரு வருஷத்துக்கிட்டயாவது வந்து பாத்தீங்கன்னா கைதேர்ந்த ஒரு விமானி ஆகணும், ஒரு மிசைலை கொடுத்து எதிரி நிலையில போட்டு வா அப்படின்னு சொன்னா ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு வருஷமா ட்ரைனிங் இருக்கணும். அதுவும் இந்த G4 எல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ரெடி ஆகணும். இப்போ லேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ் மாதிரி எல்லாம் எடுத்து ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட முடியாது. அது போல நடக்குதுன்னா இது போல அசம்பாவிதங்கள் அதிக அளவுல இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி உக்ரைன்ல இதுல மீண்டு வராங்கன்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் உக்ரைனோட Su-27 ரக ஒரு விமானம் ஜாப்ரோசேஷியால வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருக்கு. இதனால விமானி இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 30 வயதான மேஜர் ஒலெக்சாண்டர் பொரோவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்படிங்கிற உக்ரைனோட சோர்சஸ் மீடியாக்கள் தரப்பு வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஏதாவது தாக்குதல் இது போல விஷயங்கள் நடக்குது. இப்ப ஜியோ பாலிட்டிக்கல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல பல தலைவர்கள் வருது. உக்ரைனுக்கு ஆதரவா பல தலைவர்கள் பல நாடுகளில் போய் பேசுறது இது போல வேலைகள் இருக்கு இல்லையா? இப்ப கெய்த் கெலாக் அவர்கள், அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள், பின்லாந்து பிரசிடென்ட், இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தரா பேசிக்கிறாங்க. அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் கூடயும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் நேற்றுக்கு வரையில பார்த்திருப்போம். இப்போ கெய்த் கெலாக் அவர்களோட செலன்ஸ்கி அவர்கள் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறாரு. இதுல மிக முக்கியமான டிஸ்கஷன் என்னன்னா ரஷ்யாவுக்கு எப்படி அழுத்தங்கள் கொடுக்கலாம், எப்படி பார்ட்னர் நாடோட சேர்ந்து டாரிஃப் போட வச்சு ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பத்தியான விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் ஆன் ரஷ்யா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஹைலைட் ஆஃப் த டாபிக்கா இருக்கு உக்ரைனை பொறுத்த வரைக்கும். இது எப்படி மேற்கு நாடுகள்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதே நேரத்துல ட்ரம்ப் அவர்களோட என்வாய் இருக்கிறார் இல்லையா, ஜான் கோலே அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸ்க்கு போயிருக்கிறார். அலெக்சாண்டர் லுகஷெங்கா அவர்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இருதரப்புலையும் அமெரிக்காவுக்கும் பெலரூஸ்க்கும் நடுவுலையும் இப்போ புதுசா மலர்ந்துட்டு வருது மலர் ஒன்று. ஸோ அந்த மலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தளதளன்னு இருக்கு. இப்ப 2 பேரும் வந்து பண்ண மிகப்பெரும் அளவுல பேசி முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஒரு நல்ல முடிவு இருக்கு மலருது அப்படின்றது போல கேட்கிறோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்றாங்க. பெலரூஸோட ஏர்லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போற வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றாங்க. பார்த்து பெலரூஸ் ஓபன் பண்ணேன்னு சொல்லி நீங்க விமானத்தை அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அவங்க விமானம் வந்துட்டு போகுதுன்னா உளவு தகவல்கள் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க விமானங்கள் அங்க போகுதுன்னா புடிச்சு வச்சுக்குவாங்க கனடா மாதிரி. அது போல நடந்துச்சுன்னா அப்புறம் சிக்கல் தான் பெலரூஸ்க்கு. ஸோ அது போல ஏதாவது நடக்க போதா இல்லை எதுக்கான்னு தெரியல. பட் ஆனா இப்போ ஒரு நல்ல விஷயமா பெலரூஸ்க்கு அமெரிக்காவுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா
ஏர் கம்யூனிகேஷனை ரெஸ்யூம் பண்றோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இந்த 2023 சாங்ஷன் போட்டதுக்கு அப்புறம் இப்ப இரு நாடுகளுக்குள்ள வந்து பண்ண மலர் ஒன்று மலர்ந்துகிட்டு இருக்கு. இது ஒண்ணுதான் விஷயமான்னு கேட்டா இல்ல. அமெரிக்காவோட வேண்டுதலுக்கு ஏற்ப 14 வெளிநாட்டு சிட்டிசன்ஸ் உளவாளிகள் அப்படிங்கிறது போல அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்துக்கிறாங்க பெலரூஸ்குள்ள. அதுல 14 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, மன்னிப்பு கொடுத்து போய் சேருங்க அவங்க ஊருக்கு அப்படிங்கிறது போல அனுப்பியிருக்காங்க. இதுல 6 நபர் லுத்துவேனியாவை சேர்ந்தவங்க, 2 நபர் லாத்வியா, 2 நபர் போலாண்டு, 2 நபர் ஜெர்மனி, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யூகே. ஸோ இது போல 14 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க பெலரூஸ். ஸோ இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை சுமூகமா போகுது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அமெரிக்காக்கும் பெலரூஸுக்கும், அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைகள் ஸ்மூத்தா போகுது, பிரச்சனை தீர்ற மாதிரி இருக்கு. அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் யூரோப்ல இல்லைனாலே எஸ்கலேஷனோட வீரியம் கம்மியாகும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்குள்ளே இருக்கு. ஆனா இந்த சமயத்துல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லு பாஸ் ஆயிருந்திருக்கு. டிஃபென்ஸ் பாலிசி, டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து பண்ண பாஸ் ஆயிருக்கு 2026க்கான டிஃபென்ஸ் பாலிசி. இதுல 892 மில்லியன் பில்லியன் 892.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகையை பாஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல $400 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு அலோகேட் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்கா இது வந்து சின்ன தொகை தான் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் இது போல எய்ட் இன்னும் கொடுக்கறதுக்கான ஐடியா ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்துக்கு இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு. இது எப்படியும் அடுத்தது இதே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா இந்த கிரீமியா பிரிட்ஜை எப்படியாவது அடிக்கலாமா அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. புதுசா கேம் எல்லாம் கூட உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட நோக்கம் என்னன்னா கிரீமியா பிரிட்ஜை அழிக்கணும். எந்த ட்ரோனை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஆயுதம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியா பிரிட்ஜ் அடிக்கணும். இது போல கேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க. அது ஸ்டீம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அந்த கேம்லாம். இப்போ மெயினான விஷயம் என்னன்னா இந்த பிரிட்ஜ் அடிக்கணும் அப்படின்னா சபட்டாஜ் வேலை தான் வந்து பண்ண ஈஸியா செய்ய முடியும். மற்றபடியெல்லாம் ரஷ்யா வந்து இப்ப செக்யூரிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சபட்டாஜ் பண்றதுக்காக ஜார்ஜியா வழியா, ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்குள்ள பிரச்சனை வராது. இப்ப ஜார்ஜியாக்கு ரஷ்யாவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ரண்ட்டை ரஷ்யாவுக்கு ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது போல சிக்கல்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜார்ஜியா வழியா இது போல சபட்டாஜ் வேலை, அதாவது நாச வேலை செய்யறதுக்காக சில கும்பல்களை ஏவி விட்டுக்கிறாங்க. உக்ரைனை சேர்ந்த 2 நபரை ஜார்ஜியால அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஜார்ஜியாவோட ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் தரப்புல இருந்து வந்து பண்ண செய்திகள் வந்து, அதாவது உக்ரைனோட சிட்டிசன் தான் கன்ஃபார்ம் பண்றோம். 2.4 கிலோகிராம் அளவுக்கான RDX பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் மிலிட்ரி கிரேடு, காமனா மிலிட்ரிக்காக பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் C4 எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பாத்தீங்கன்னா கார்ல வச்சு கடத்திட்டு போக ட்ரை பண்ணாங்க. 2 பேர்த்த கபக்குன்னு பிடிச்சிருக்கோம், துருக்கி வெளியாக தான் வந்துருக்காங்க அப்படிங்கிறது போல இப்போ ஜார்ஜியா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஜார்ஜியாவும் ரொம்ப விஜிலண்டா தான் இருக்கிறாங்க. யாரையும் விடக்கூடாது, இது போல அசம்பாவிதங்கள் திரும்பி நடந்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இது போல ஜார்ஜியா வழியா போய் தான் சபட்டாஜ் ஆக்டிவிட்டியில வெடிகுண்டு வெடிச்சு கிரீமியா பிரிட்ஜில் சேதம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது போல நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களும் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இது போல முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு நாடை வம்படியா உள்ள எடுத்து விட்டாங்கன்னா உக்ரைனுக்கு சந்தோஷம் தானே. ஸோ அதுக்காக இது போல வேலைகள் நடக்குது அப்படின்ட்டு அச்சங்கள் இருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சைடு பேச்சுவார்த்தையில அமைதியா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. இதுல சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய 2 நபர்கள்ல ஒரு நபர் எஸ்கலேஷன் தூண்டி விட்டுட்டே இருக்கும் போது இன்னொரு நபர் மட்டும் அமைதிக்குவான்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? அந்த தூண்டி விடுற நபரை நீங்க அமைதி பண்ணிட்டு தானே பேச்சுவார்த்தை கூப்பிடணும் அப்படிங்கிறது போல நியாயமான விஷயங்கள் அனலிஸ்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மேற்கு நாடுகள் காது கொடுத்து கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அப்படி இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா துருக்கி ரிலேட்டடா இருக்கிறதுனால துருக்கி இதுக்கு மட்டும் சில வேலைகள்லாம் செய்யலாம். ஏன்னா துருக்கியிலிருந்து தான் தீவிரவாத கும்பல் வந்து பண்ணா ரஷ்யாக்குள்ள போய் இது போலாம் செஞ்சிருக்காங்க, தீவிரவாத நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. இந்த மால்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரஷ்யாவும் துருக்கியை இணைந்து செயல்பட்டு அந்த தீவிரவாதிகளா பிடிக்கிறாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம். இப்போ துருக்கி அப்படிங்கிறது ஒரு மைய புள்ளியா தான் இருக்கு. இப்ப துருக்கியில வந்து பண்ண ஒரு ஹேக்கர் கும்பல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பார்ல காட்ஸ் அவர்கள், அவரோட பர்சனல் போன் நம்பர், சிவிலியன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு ஹேக் பண்ணி எடுத்து அந்த ஹேக் பண்ணக்கூடிய கும்பல்ல சில நபர்களே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வீடியோ கால் பண்ணி அசிங்கமா பேசுறாரு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் இல்லையா, ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் பேசு அப்படிங்கிற போல பண்ணுவாங்க இல்லையா, அது போலதான் நடந்திருக்கு. ஸோ முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்பர் எடுத்தோன்னா ஐயோ என்ன பண்ணு தெரியலையே கடவுளே அப்படிங்கிறத அவங்க கூப்பிட்டு அசிங்கமா கண்ட வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா பச்சையா கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து பண்ண ஒரு நம்பரா பிளாக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப நீ என் நம்பரையா பிளாக் பண்றியாடா, எத்தனை பேர்த்து பிளாக் பண்றேன்னு பாக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல விட்டாங்க. பல நாடுகள்ல இருந்து பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா
அந்த இஸ்ரேல் கால்ஸ் அவர்களுக்கு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தெல்லாம் வண்ட வண்டியா கேட்டு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வண்ட வண்டியா கேட்டு விட்டுருக்காங்க. இதுக்கு அவர் ஒரு கட்டத்துக்கு மேல மண்டை காஞ்சிருச்சு. மண்டை காஞ்சவர் அந்த படத்துல இருக்கிற அதே சீன் எக்ஸாக்டா நடந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். மண்டை காஞ்சதுக்கு அப்புறமே இப்ப அவர் வந்து பண்ண போஸ்ட் போட்டுக்கிறார். ஏதோ ஒரு இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு வேண்டாத நபர்கள் என் நம்புறேன், அது சிவிலியனுக்கு. அவர் ஒரு சிவிலியன் தானே, அவர் ஒரு பதவியில இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்பர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. சோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எடுத்து விட்டுட்டாங்க. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் எங்கெங்கயோ பல நாடுகளுக்கு கூப்பிட்டு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. யாரையும் விட மாட்டேன் அப்படிங்கிற சொல்றாங்க. எல்லா நாடுகளுக்கு வந்து என்ன ட்ரோன் அனுப்புவீங்களா அப்படிங்கிற வந்து பண்ணா கேள்விகள் வருது சில அனலிஸ்ட் கிட்ட இருந்து. பாப்பா என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது போல. ஆனா இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கட்டும். பட் ஆனா மோசமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா மேற்கு கரை. மேற்கு கரையா தாமசம் படுத்துறதுக்கான வேலைகளை இஸ்ரேல் முழு மூச்சா இறங்கியிருக்காங்க. இதுல மாஸ் ரைடு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கரை பகுதியில துல்கரம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வீரர்கள் போய் அங்க இருக்கக்கூடிய நபர்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மாசான அரெஸ்ட். 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காசால பிரச்சனை, காசால சண்டை பிடிக்கிறதுக்காக போனாங்க. இப்போ வெஸ்ட் பேங்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துருச்சு. இப்ப அங்க 1000 பேர்த்துக்கிட்ட பிடிக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் தொடரும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா செய்யறாங்க. அப்படின்னா அரபுல நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டான மைண்ட் செட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எஜிப்ட் வந்து பாத்தீங்கன்னா கத்தர் மேல தாக்குதல் பண்ணதுக்கு இதுக்கு மேல நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற செய்திகள் தான் வருது. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இப்ப மிடில் ஈஸ்ட்லயும் அதிகரிச்சிருச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலயும் இருக்கிற மாதிரியே இப்ப மிடில் ஈஸ்ட்லயும் இருக்கு. இப்ப இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அமைதியா பேசி பிரச்சனையை முடிச்சாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மிகப்பெரும் அளவுல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல இது உலகத்துக்கே நல்லது இல்லை. ஏன்னா உலகம் ஃபுல்லாவே வந்து பண்ண பாதிப்படைய ஆரம்பிச்சிருவாங்க. வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் தடைபடும். பல நாடுகளுக்கு பல நபர்களுக்கு வந்து பார்த்தா வேலை வாய்ப்பு போகும். ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. தலைவர்களா உட்காந்து பேசி அமைதியா முடிவெடுப்பாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவு முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.